அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற விஷயம் தான், வேற ஒன்றுமே இல்லையே. அது நான் தப்புன்னு சொல்லலாமா இல்லை தப்புன்னு சொல்லக்கூடாதா எனக்கு தெரியல. நெற்றிக்கண் திறப்பினும் எவராயினும் குற்றம் செய்தால் தப்பு தான். கலைவாணிக்கு முன்னாடி எனக்கு குழந்தையா கூட்டிட்டு போகும்போதுலேருந்து இருக்கு. அப்பெல்லாம் வந்து இப்போ சைல்டு ஆர்டிஸ்டா வராங்கன்னா யாருமே குழந்தைங்களுக்கு அப்ரோச் பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ ஒன்று அவங்க அம்மாவை டிபெண்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே நாங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க மாட்டோம். பட் இப்போ இருக்கிறவங்க அதில் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் 100% நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ நாங்கள் தான் அதை பண்ணாமல் போயிருக்கோம். இல்லை நான் எல்லாத்துக்கும் ஓகேனா அதை நான் பண்ணியிருப்பேன், 1 lakh அட்வான்ஸ் வாங்கியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான், எதுக்கு நீங்கள் இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படணும், எதுக்கு படணும், அங்கே நீங்கள் எல்லாம் ஓகே சொல்லுங்க, நான் உங்களுக்கு அங்கே சிட்டியில் ஃப்ளாட் வாங்கி தரேன், ஃபஸ்ட்டு லீஸில் எடுத்து தரேன்னாரு. அப்புறம் நான் சொந்தமாகவே ஃப்ளாட் வாங்கி தரேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு அப்படிலாம் நீங்கள் வாங்கி தர வேணாம், நான் இப்போ நான் படம் பண்ணுறேன்னா அதில் வந்து எனக்கு ஒரு பேமெண்ட் தருவீங்களா, அந்த பேமெண்ட்டை நாங்கள் எங்கள் வீட்டில் இங்கே வந்து எனக்கு மாடி வீடு கட்டணுன்றது என்னோட ஆசை. ஸோ அந்த பேமெண்ட்டில் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே நான் எல்லாமே பண்ணித்தரேன், எல்லாமே நார்மலாக பேசிட்டு ஃபைனலாக இது வரும்போது தான் நாங்கள் பண்ணலை. இப்போ நான் பண்ணலைன்றதுக்காக யாருமே அந்த படம் பண்ணாமல் இல்லைல்ல.